கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியர் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். Oh hallelujah, oh hallelujah, hallelujah, ஆனந்தமே, oh hallelujah, oh hallelujah, hallelujah, ஆரோக்கியமே, hallelujah, ஆரோக்கியமே. நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், எந்தன் இயேசு சுமந்த பின். நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், எந்தன் இயேசு சுமந்த பின், எந்தன் இயேசு சுமந்த பின். பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையான எனக்கல்லோ. Thank you, Father. Thank you, Lord. உடைய ரத்தம் எங்களை கழுவுகிற கிருபைகளுக்காய் நன்றி. வானங்கள் திறக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிற எல்லா கசப்புகள், எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த வேளையில எரியிடும். எல்லா மன கடினங்கள் உடைய வேண்டுமாய் செபிக்கிற எல்லா கனநித்திரையின் வல்லமைகள், தாறுமாறுகளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில தீபிடிச்சு எரிய வேண்டுமாய் செபிக்கிற. வானங்கள் திறக்கப்படட்டும், வானங்கள் திறக்கப்படட்டும். ரபதனா சந்த ரபட கந்துலுபோ ஷாக்கரி அந்த ரபட கதடபா தீப ராகபௌலா சந்த ரபட கட கதடபா தீக்கல பௌதனா சந்துர பட கட கதட புட கதடபா. ரத்தத்தை தெளிக்கிறேன், ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா ஸ்ரேயஸின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில எரியிடும். தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி. சந்தர பட கட கதடபா தீக்கலங்கதட கட கதடபா தோட கந்துல பட கதனமா ரியாந்தர பலா சத்தர புட கதட கட கதட கட கதட கட கதன கட கதலபா. கர்த்தருடைய அக்கினி அபரிமிதமாய் இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிற. ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தருடைய வல்லமை இதோ நெருக்க வேண்டுமாய் செபிக்கிற. அவைகள் விடுதலையாக்க வேண்டுமாய் செபிக்கிற. எல்லா உலக ஆசைகள், சிற்றின்மங்கள், மோகங்கள் உடைவதாக, உலக கவலைகள் உடைவதாக. ரகதட கட 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 கதடபா ரிகலக துனா துரிமினி அங்கர கட கதட கட கதன கட கதலபா. சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிற. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருடைய கீழ்ப்படிதல் இந்த வேளையில உண்டாய் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. அக்கினி, 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 அக்கினி ராகாத் அடகதடபா ரிக் அமௌதலபட கட கட கதடபா லோகேபே சந்துரபட கதடபா லீகபௌரி அந்தரபட கதனமாரி அந்தரபட கதன கட கதன கட கதன கட கதலபா. தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி. எல்லா வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிற சர்பத்தின் நாவுகளை வெட்டுகிற இயேசுவின் நாமத்தினால வேலையில பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். எங்கே ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அக்கினி, அக்கினி, அக்கினி ராக்கதுனோ சண்டரபடகதடபா லீகபௌரி அந்தரபடகதடபா. எல்லா கனநித்திரைகள், தூக்கத்தின் வல்லமைகள் எரியட்டு. எழும்புகிற இஷ்டாரின் வல்லமைகளை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால சபிக்கிற. இந்த வேளையில சபிக்கிற. ஷாக்கரபலா சந்தரபடகதடபா. எல்லா மாம்சீக கட்டுகளை உடைகிற ஆவி ஆனவர் உத்வேகமாய் எங்களோடு கூட பற்றி
எரியத்தக்கதாக, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். அது எங்கள் வாழ்க்கைய சூழ்நிலையை மாற்றுமே, எங்களுடைய டெஸ்டினிய மாற்றுமே. ரகிலி ஹந்தர கட 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 கடலமா. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், என் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். வார்த்தைகள் விதையாய் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்யும். ஒவ்வொரு இருதயமும் நல்ல நிலமாய் பண்படுத்தப்பட்டு அவைகளில் விதைக்கப்பட்டு 100 மடங்கு பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிற எல்லா சர்பத்தின் தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால நீங்க பெருகணும், நாங்க செருகணும். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம இன்னொரு புது வாரத்துல 2ஆம் நாள்ல நம்ம இருக்கோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறோம். காரியத்தை நான் உணர்ந்தேன். ஜெபிக்கிற வேலையில நிறைய கட்டுகள் உடைஞ்சதை நான் பார்த்தேன். இன்னொரு காரியம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதையோ நோக்கி போய் கொண்டிருக்கலாம். அது ஒரு கெட்ட ஒரு டெஸ்டினிக்கு, ஒரு கெட்ட ஒரு இடத்தை நோக்கி, நரகம் தான் இல்லையா, நரகத்தை நோக்கி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருந்த அந்த தருணத்துல கர்த்தருடைய வார்த்தை குறுக்கிடும் போது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் சொல்லாமா, அந்த ஒரு வார்த்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டோம். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே எதிர்பார்க்கிறது, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றது, விசுவாசிக்கிறது என்னவென்றால், ஜூம் மீட்டிங்ல வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா. There must be a transformation. அந்த ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா. நீங்க இந்த என்டையர் sermonல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசியிருக்கும். ஹல்லேலூயா. இந்த முழு sermonமே பேசுறது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் தான். எல்லாமே எல்லா வார்த்தைகளும் உங்களுக்காக தான் பேசப்படுது. ஆனா ஒரு ஸ்பெசிபிக் வேர்ட் will touch your heart. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, வாழ்க்கைய மாத்திரம் திரும்பிடும். ஹல்லேலூயா. நான் வாலிப பிரயாணத்துல ஸ்கூல் படித்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டோடைய தங்கச்சியை தவறான வகையில பார்த்து கொண்டிருந்தேன். நான் இப்ப ரட்சிக்கப்படல, எல்லாரும் பாக்குறாங்க, நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையிடத்துல நான் என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுறது, அவளோட பழகிறது, அந்த மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்துடன், தப்பான எண்ணத்துடன், இன்டென்ஷன்ஸ், என்னோட இருதயத்தை கர்த்தர் பாக்குறாரு இல்லையா. மனுஷன் முகத்தை பாக்குறான், ஆனா நம்ம இருதயம் எவ்வளவு கேடுள்ளதா இருக்குன்னு கர்த்தர் பாக்குறாரு. ஆமென் சொல்லாமா. ஹல்லேலூயா. அந்த பொண்ணு நான் அண்ணான்னு கூப்பிடும், நானுமே அப்பப்ப தங்கச்சின்னு கூடுவேன். ஆனா எனக்குள்ள ஒரு தப்பான, வாயில தான் தங்கச்சி, இருதயத்துல கேடான சிந்தை இருந்துச்சு எனக்குள்ள. இது யாருக்குமே தெரியாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குமே தெரியாது. ஆனா ஒரு பைபிள் ஸ்டடிக்கு என்னுடைய மாமா கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்படி கூட்டிட்டு போயிருந்தபோது அந்த பைபிள் ஸ்டடியில அங்க ஒரு பாஸ்டர் பைபிள் ஸ்டடி எடுத்தாரு. பைபிள் ஸ்டடி எடுத்து முடிச்சுட்டு நார்மலா பேசுவாங்களே அந்த மாதிரி விசாரிச்சார், நீங்க எங்கேருந்து வரீங்க எல்லாம் பேசிட்டு சொன்னாரு, தம்பி ஃப்ரெண்டோட தங்கச்சி நம்ம தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு எப்படி கர்த்தாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நான் கர்த்தரிடத்துல மண்டிட்டு முழங்கால் இட்டு, அப்பா பாவ ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், உற்சாகமான ஆவிய என் மேல ஊத்துங்க அப்படின்னு சொல்லி கதறி கதறி ஜெபிச்சேன். ஹல்லேலூயா. அதுக்கு 2 பிரேயர் மீட்டிங் அன்னைக்கு சண்டே, நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு மத்தியான வேலை, சாயங்கால வேலையில நடக்கிற ஒரு பிரேயர் மீட்டிங்ல, அந்த பைபிள் ஸ்டடியில அந்த பாஸ்டர் மூலமா ஆவியானவர் என்கிட்ட பேசிட்டாரு. ஐ வாஸ் கன்விக்டட். இட் வாஸ் டீப்லி touching my heart and I was
டோட்டலி சரண்டரிங் மை லைஃப். சைக்கிளில் ஓட்டிட்டு போகிறேன் அடுத்த ப்ரேயர் மீட்டிங்க்கு. அப்படி போகும்போது கண்ணெலாம் கண்ணீர். தாவே என்னை இவ்வளோ நேசிக்கிறீங்க, நான் ஒரு தப்பான பாதையில போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தா இல்ல அது அது கரெக்டான பாதை கிடையாது அப்படின்னு என்கிட்ட சொல்றீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய வழி நித்திய வழி, பரிசுத்த வழி. ஹல்லேலூயா. நீதிமானுடைய பாதையோ சிங்க பாதைன்றது. ஹல்லேலூயா. அது நீதி உள்ளது. ஆமென். நீதி உள்ள ஒரு பாதை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமா? அந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய அன்பை பார்க்கணும். பாருங்க, அவர் என்னை எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்றாரு. நான் மனுஷனை பார்த்திருந்தா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஜூம் மீட்டிங்ல பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்பு அவரால் வந்தது. ஆமென். உங்க ஒவ்வொருடைய ரட்சிப்பும் அவரால் வருது. அல்லேலூயா. பாவத்தின் உணர்வை கர்த்தர் தருகிறார். அவருடைய வார்த்தை பாவத்தின் உணர்வை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? அந்த ஜனங்களுடைய பாவத்தை காண்பிச்சு கொடுத்துட்டு போறதில்ல, அவர்களை மனம் திரும்ப வைக்கிறது தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆவியானவர் தான் அந்த வார்த்தையை பேசுறார். மனுஷ கிட்ட இருந்து தேவ வார்த்தை வராது. அல்லேலூயா. ஆவியானவர் இடத்துல இருந்து தான் தேவ வார்த்தை வரும். ஆமென். ஒரு மனுஷன் பேசினானா அங்க ஒரு மனம் திரும்புதல் உண்டாகாது. அப்படி உண்டான மாதிரி தெரிஞ்சாலும் அது ரொம்ப நாள் நீடிக்காது. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த வாழ்க்கையை திருப்பின. இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம், இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் த என்டையர் லைஃப். Amen. அது முற்றிலும் it will change the direction of your life. Hallelujah. Amen. பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணின போது இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்ன ஜனங்கள் அங்க நிற்கிறார்கள். பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த பஸ்கால பெந்தேகோஸ்தே பண்டிகையில கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்கும்படி தேவன் செயல்படுறாரு. பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவர் மாறே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஜனங்க கேக்குறாங்க. ஆமென். அவங்க இருதயத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊடுருவி போகுது. அதுதான் பட்டயம். அல்லேலூயா. அது பட்டயம். ஆமென். சிமியோன் என்கிற ஒரு மனிதன் இருக்கார். லூக்கா 1ஆம் அதிகாரம். அத்தனை பேச வைக்கிறாரு, நான் பேசுறேன். வாசிங்க. லூக்கா லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆளுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவன் மரியாளை பார்த்து, இயேசுவை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். அப்புறம் மரியாளை பார்த்து சில காரியங்கள் சொல்கிறான். 34வது வசனம். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாராகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழத்தக்கதாகவும் எழுந்திருக்கத்தக்கதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அந்த பட்டயம்னா வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 4:12 இருக்கு இல்லையா? என்னது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்காயும் ஆத்துமாவையும் ஆவியும் உருவ குத்துகிறதாயும் கணுக்களையும் ஊனையும் வகை அறுக்கிறதாயும். அல்லேலூயா. ஆமென். சிந்தனைகள், யோசனைகள், இன்டென்ஷன்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட் வகை அறுக்கிறதாயும் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லாம? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த வார்த்தை தான் உன் டைரக்ஷனை மாத்திருக்கு. அல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தை உங்க டைரக்ஷனை மாத்தும். அடிக்கடி பிசாசு என்ன பண்ணா உங்களை வழி விலகி கொண்டு போயிடுவான்.
அத்தை சொல்லுவாரு, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அது மறுபடியும் அந்த பிளேஸ்க்கு உங்களை கொண்டு வந்துருமே. இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் மாதிரி, மேப், கூகுள் மேப்ஸ் மாதிரி, நீங்க தப்பான வழிக்கு போனா கரெக்டான வழி இது, இது வழி இதுவே, வழி இதுவே, வழி இதுவேன்னு சொல்ற ஆவியானவருடைய ஒரு சத்தம் உங்களுக்குள் கேட்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஒரு விதவை ஒருவள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ எதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கான்னா, வாசிங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் முதல்ல ஒரு மிஷன் ட்ரிப் பஞ்சாபுக்கு நான் போகும்போது கர்த்தர் என் மூலமா பேசின ஒரு வசனம் இந்த வசனம் தான். இதை நான் மறக்கவே மாட்டேன். லூக்கா 7:11. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அல்லேலூயா. அவரை யாரும் கூப்பிடல, ஆவியானவரே இயேசுவை கூட்டிக்கிட்டு நாயின் என்கிற ஊருக்கு அவரை கூட்டிக் கொண்டு போகிறதை நான் பார்க்கிறோம். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அவன் தன் தாய்க்கு ஒரே அவளோ இருந்தான். அவளோ கைம்பெண்ணா, விதவை, கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அப்போ இந்த கைம்பெண் தன்னுடைய வாலிப மகனை எரிப்பதற்கோ புதைப்பதற்கோ சுடுகாடை நோக்கி நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவளோட வாழ்க்கை நரகத்தை நோக்கி போகுது. அவளுடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி போகுது. அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கை, இனிமே என் வாழ்க்கையில எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லைன்ற சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற தன் இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு போகுது. மரித்தவர்கள் போகிற இடங்களுக்கு அவளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நடந்தது என்ன? ஜீவனை தரக்கூடியவர், ஜீவனாகவே இருக்கிறவர், ஹல்லேலூயா, மரணத்தில் இன்று ஜீவனுக்கு திருப்பக்கூடியவர் கர்த்தர் இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை பேர் ஆமென் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமென். அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கைய மாத்திருக்கு. ஆமென், ஆமென். அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கைய மாத்திருக்கு. ரீபாலா சந்தரா கபதடகதடவா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அது உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை, அது மனதுருகி வந்த வார்த்தை. ரிபாலா ஷாகா தூராமலா சந்தரகடகதடவா. அந்த வார்த்தை, தங்கச்சி, தம்பி, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தாயாரே, பெற்றோரே, பெரியோர்களே, அந்த ஒரு வார்த்தை உன்னை மாத்திருக்கு. அதுவும் கஷ்டத்தை மாத்திருக்கு, அதுவும் துன்பத்தை மாத்திருக்கு, அதுவும் அழுகைய மாத்திருக்கு, உன்னுடைய இடரல்களை மாத்திருக்கு, அது உன்னுடைய வழிய செம்மையான வழியா திருப்பிருக்கு. அவருடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு வெளிச்சம், என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு வெளிச்சம். ரா பாதுனோ சண்டதடகடகதடவா. ஆமென். அழாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், கண்ணீரை துடைக்க போறாருன்னு அர்த்தம். அவர் தாமே தம்முடைய கைகளினால் நம் கண்ணீரை துடைக்கிறவர். கண்ணீரை துருக்கியில் வைத்து அதை எண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அந்த கைம்பெண் யோசிச்சிருப்பாரு, இவர் யாரு புதுசா என்ன அழாதேன்னு சொல்றாரு. அழக்கூடிய சூழ்நிலை இன்னும் மாறலையே. அழக்கூடிய எந்த ஒரு அழாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் எனக்கு வரலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் என் மகன் பாடையில் தான் போய் கொண்டிருக்கிறான். என் வாலிப மகனை நான் இழந்தேன். என் கணவனை நான் இழந்து விதவையான போது எனக்கு ஒரே மகன் இருக்கிறான், என்னுடைய எல்லா நம்பிக்கையும் அவன்தான் என்று சொல்லி அவனை நான் நம்பிக்கொண்டிருந்த போது இதோ அவனையும் தேவன் எடுத்து கொண்டார்.
அவன் இறந்து போனான். அவன் பாடையில் போய் கொண்டிருக்கிறான். நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? என் கண்ல இருந்து எப்படி தண்ணீர் வராம இருக்கும்? என் கண்ல இருந்து எப்படி கண்ணீர் வராம இருக்கும்? நான் எப்படி வியாகுலம் படாம இருப்பேன்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழாத. சொல்றது மனுஷன் இல்ல, சொல்றது கர்த்தர். அழாதேன்னு சொன்னார்னா அவரு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழாதேன்னு சொல்றவர் உன் கண்ணீரை துடைக்க வல்லவர். உன் கண்ணீருக்கான சூழ்நிலையை மாற்ற வல்லவர். வனாந்திரத்துல செங்கடலை பிளந்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தவர். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தை பிளந்து திறந்து மன்னாவை கொண்டு வந்தவர். காடைகளை காற்றினால் கொண்டு வந்து போட்டவர். அதே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய். அதே கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் அற்புத அடையாளங்களை செய்த அதே கர்த்தர், மோசேவோடு இருந்த அதே கர்த்தர், யோசுவாவோடு இருந்த அதே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போகையிலும் வரையிலும் அவர் உன்னோடே நடந்து வருகிறார். அழாதேன்னு சொன்னவன் அந்த சூழ்நிலையை மாத்த போறாருன்னு அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கு? பாடையா? வாழ்க்கையில எது பிரச்சனை இருக்கு? பாவமா? உன் வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கு? மரணமா? உன் வாழ்க்கையில மனிதர்கள் பிரச்சனையா இருக்கிறார்களா? ஏதோ அவருடைய கை ஏதோ செய்ய போகுது. அவர் வார்த்தையால் சொன்னதை கரங்களினால நிறைவேற்றுகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி கொண்டிருக்கீங்க? ஆமேன், ஆமேன். அவர் சொல்லிட்டு போற கர்த்தர் இல்ல, சொல்லிட்டு செய்யற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டு போற கர்த்தர் இல்ல, அவர் சொல்லிட்டு அதை நிறைவேற்று. மற்ற கடவுள்கள் மாதிரி, இந்த உலகத்தார் வணங்குகிற விக்கிரக கடவுள்கள் மாதிரி திருவிளையாடல் பண்ணுகிற கடவுள் அல்ல நம் கடவுள். அவர் திருவசனத்தை நிறைவேற்றுகிறவர். ரிபௌலா ஷதரபலா அந்தொருலோ சங்கதடகடகதலவா. அவர் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் வேதம். ஹல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். ரிபாகா சந்தரக் அந்தொலபோ. அவர் பொய்யை அல்ல, மெய்யை பேசுகிற கர்த்தர். அவரிடத்தில் எந்த ஒரு பொய் மாறுதல் நிழல் இல்லை. அவர் பொய் உரையாத தேவன். அவர் சொன்னார்னா செய்வார், சொன்னதை செய்வார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவளிடத்துல கொடுப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு பாடையில தன்னுடைய மகனுடைய சடலம் சுடுகாடை நோக்கி நகர்ந்து நகர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அந்த சடலத்தையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புதைக்க போகிறார்கள் அல்லது எரிக்க போகிறார்கள். அவளுக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் அற்று போன நிலைமையில் என் தேவன் வார்த்தையானவர் குறுக்கிட்டார். அந்த வார்த்தை குறுக்கிட்டதினால் உன் வாழ்க்கையை அது மாற்றி இருக்கிறது. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையோட டைரக்ஷனை மாத்திரும். அந்த டைரக்ஷனை மாத்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் போது, கொரோனால கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது, நாங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க என்னோட மனைவிய ஏற்றுக்கொள்கிறீங்களா, அட்மிஷன் போடுறீங்களா, என் மனைவிக்கு கொரோனா, அவளுக்கு நார்மல் டெலிவரி பண்ணணும், நீங்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டபோது, நாங்க எடுத்துக்கிறோம், ஆனா கூட யாருமே வர முடியாது, அவங்களே தான் சாப்பிடணும், அவங்களே தான் தூங்கணும், அவங்களே தான் அவங்க தேவையெல்லாம் சந்திக்கணும். நர்ஸு போவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும்ல. நர்ஸ் இருப்பாங்க, ஏதாவது ஹெல்ப்னா ஹெல்ப் வாங்கிக்கலாம். நாய் மாதிரி நடத்துவாங்க, அது எனக்கு தெரியும் நல்லா. அந்த இடத்துல நான் போய் பார்த்தேன். பாய்ஸ் அலவுடே கிடையாது, அது லேபர் வார்டு. பாய்ஸ் அலவுடே கிடையாது, கர்ப்பிணி பெண்கள் இருக்கிற இடம். பாய்ஸ் அலவுடே கிடையாது. அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்க பிரைவேட்டா பார்த்துக்கோ. பிரைவேட்டா போய் பாக்குறது அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது இந்த டைம்ல. ஏதோ ஒரு 50,000 வச்சிருந்தேன் நினைக்கிறேன். ஆனா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் ரூம் ரெண்ட்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இவளுக்கு வலி இன்னும் வரல, இவளுக்கு கொரோனா. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க கார்ல, நானு, என்னோட மனைவியுடைய தம்பி கார்ல உட்காந்து ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி கேட்கறோம், என்ன பண்ணலாம்னு.
அந்த இடத்துல ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரொசீட். எந்த டைரக்ஷன்ல நான் போகணும்னு எனக்கு தெரியாது. ஒரு ஒரு மெயின் ரோட்ல காரை போட்டுட்டு உக்காந்துருக்கோம், எங்க போறதுன்னே தெரியாது. எங்க அப்பா அம்மா கொரோனா அட்மிட் ஆயிருக்காங்க. விக்டோரியா என்னுடைய ஒய்ஃபுடைய அப்பா அம்மாவுக்கு கொரோனா, அவங்களும் அட்மிட் ஆயிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்பதான் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, 1 இயர் ஆயிருக்கு. எனக்கு விவரம்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கிற எந்த விவரமே கிடையாது. நான் போய் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரை போய் பார்த்தது அந்த மாதிரிலாம் அனுபவம்லாம் கிடையாது. அது ரொம்ப புதுசு. பேரண்ட்ஸோட ஹெல்ப்ல தான் எல்லாமே செஞ்சது. தனியா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு நிலைமை. அல்லேலூயா. அப்போ திடீர்னு ஒரு மிராக்குலஸ் கால் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐபிஎம்ல அவங்க வேலை செய்யற ஒரு ஐடி கம்பெனில, ஐபிஎம்ல இருந்து நான் டாக்டர் பேசுறேன்னு யாரோ பேசுறாரு. அல்லேலூயா. ஐபிஎம் ஐடி கம்பெனி, அதுல இருந்து எப்படி ஒரு டாக்டர் பேசுறாரு? ஏதோ டாக்டர் பேசுறாரு. அந்த டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு வந்து 3 lakhs 5 lakhs ஏதோ சொன்னாங்க, 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் இருக்கு, நீங்க தைரியமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுங்க, காசை நாங்க வந்து கொடுத்துட்றோம், பிரச்சனை இல்லை, நாங்க நீங்க ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நாங்க அந்த அந்த வேர்டை வச்சு, அவர் ஏதோ சொல்றாரு 2 லட்சம் கவரேஜ் இருக்குன்னு சொல்றாரு, அதை வச்சு பிரைவேட்ல போய் சேரலான்னு போய் சேர்ந்துட்டு எல்லாம் கொரோனாலாம் சரியாகி அப்புறம் குழந்தைலாம் பிறந்த பிறகு ஐவிஎம்ல யாரோ டாக்டர் கால் பண்ணாராமே, யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அது யாருன்னே தெரியல. அல்லேலூயா. ஐடி கம்பெனில யாரு டாக்டர் இருப்பா? அமே என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த வார்த்தையை எங்களுக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah. Amen சொல்லாமா? He will change your direction. Amen. எங்க போகணும்னு தெரியலையா? Ask God. Hallelujah. Ask God. He will give you the direction. Hallelujah. திக்கு தெரியாது இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை திருப்புகிற தேவன். ஆமென். எந்த வழியில நான் போகணும்னு தெரியாத நேரத்துல வழியை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. என் பிள்ளையை குறிச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, என்னோட மனைவி குறிச்சு என்ன பண்றது எனக்கு தெரியலையே, என் கணவனை குறிச்சு என்ன பண்றது தெரியலையே, அவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, அவன் இன்னும் மனம் மாறவில்லை, அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வராதா என்று புலம்பிக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் நான் அறிவேன். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் அவர்கள் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையை திருப்புகிற வார்த்தையை அனுப்ப முடியும். அவர்களுடைய வாழ்க்கையை திருப்புகிற வார்த்தையாகிய பட்டயத்தை அனுப்ப முடியும். அந்த பட்டயம் வெட்டும். எந்த இடத்தை வெட்டணுமோ அந்த பட்டயம் வெட்டும். என்னை மாற்றின கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவர், வல்லவர், வல்லவர். If you do a right prayer, right God will send you the right word. Ribala shakadadabaha, rubala shenkadagadadabaha. He has made me a testimony. I can give you with an authoritative voice. I can give you with authority. I am a testimony of Lord Jesus Christ. God has shaped my life. என்னுடைய வாழ்க்கையை அவர் அழகாய் வடிவமைத்திருக்கிறார். அநேக பேருக்கு ஜீவ விருட்சமாய் மாற்றத்தக்கதாக, சாட்சியாக குடும்பமாக நிற்கத்தக்கதாக என் வாழ்க்கையை மாற்றின கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கையை திருப்பி போட்டு சரியான வாழ்க்கை உன்னை வாழ வைப்பார். ஆமென். நீ ஒப்பு கொடுக்க வேண்டியது மாத்திரமே உன் கடமை. ஆமென், ஆமென். குழந்தைலாம் பிறந்துச்சு, ஒரு 3 மாதம் 4 மாதமா இருக்கும், ஒரு 1 இயர் இருக்கும் நினைக்கிறேன். குழந்தை பிறந்து 1 இயர் இருக்கும், 1 இயர் 1.5 இயர் அப்படி இருக்கும். அப்போ என்னோட மனைவிக்கு பயங்கரமான ஒரு ஒரு உடல்ல ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுல இருந்து எப்படி மீள போறோன்னே தெரியல, எப்படி மீள போறோன்னே தெரியல. அவங்க எப்படி யோசிச்சுட்டாங்கன்னா டைவர்ஸ் பண்ணிடலான்ற அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க உடல்ல பிரச்சனை, அவங்க மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. என்ன பண்றேன்னே தெரியல. என்னுடைய மேரேஜ் லைஃப் அங்க முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. ஆமென், அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நான் சொல்லுவேன், அந்த ஒவ்வொரு ராத்திரியும் நானும் என்னுடைய மனைவியுடைய தகப்பனும் என்னோட மனைவியுடைய
தம்பியும் 3 பேரும் சேர்ந்து ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றோம் ஒரு ரூம்ல உட்காந்து. எனக்கு ஞாபகம் இருக்கு, கரெக்டா 18ஆம் தேதி 18வது நாள் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ப்ராஃபிட்டிக்கா என்கிட்ட பேசிட்டே, கலங்காத தகையாத, நான் இருக்கேன், காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஒவ்வொரு நாளும் என் கூட பேசிக்கிட்டே வராரு. கரெக்டா 18வது நாள் என்னோட டைரியில் நான் எழுதி வச்சிருக்கேன். அவளுடைய டோட்டல் ஹீலிங், அல்லேலூயா, அவளுடைய நிலைமையே திருப்பி போட்டார் டோட்டலா. அல்லேலூயா. ஒரே நிமிஷம் போதும் கர்த்தருக்கு வாழ்க்கையை மாற்ற. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்ற ஒரு நிமிஷம் போதும். தண்ணி இல்லைன்னு ஜனங்க 3 நாள் கஷ்டப்பட்டுட்டு வராங்க. ஒரே கோல், அல்லேலூயா, ஒரே அடி, ஆமென், கண்மலை பிளந்துச்சு, ரெவிதிம்ல தண்ணி வந்துச்சு. ரிபாரா அந்தொரு போலோ அந்தொரா சக்கர கடகதடகடகதலபா. நீ ரெவிதிம்ல இருக்கலாம், நீ சீன்வனாந்திரத்துல இருக்கலாம், நீ மாறால இருக்கலாம், நீ செங்கடல்ல இருக்கலாம், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் மேல இருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும். தம்பி தங்கச்சி, மேல இருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களே, மேல இருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும். நீ கோலை நீட்டுனா நீட்டணும், கோலை அடினா அடிக்கணும், கோலை கண்மலை அடினா அடிக்கணும், மண்ணுல அடினா அடிக்கணும், கோலை உயர்த்தினா உயர்த்தணும். கர்த்தர் என்ன பண்ண சொல்றாரோ, if you do that, hallelujah, that word, that obedience that you had on that word will deliver you. Hallelujah. அது உன்னை விடுதலையாக்கும். That will liberate you. Where there is Holy Spirit, there is liberty. There is liberty. There is deliverance. Rimara shakharudana malabadagadalaba. உன்னுடைய வைகளை பலிபீடத்தில் வை என்று ஆவியானவர் பேசுகிறார். பலிபீடத்துல வை, பிள்ளைய பலிபீடத்துல வை, உன்னுடைய பெற்றோரை பலிபீடத்துல வை, உன்னுடைய மனைவிய பலிபீடத்துல வை, உன்னுடைய தகப்பனை பலிபீடத்துல வை, உன்னுடைய கணவனை பலிபீடத்துல வை. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னுடையவன், அவன் என்னுடையவள், அவள் என்னுடையவள், இதோ பலிபீடத்துல வை. இந்த நாயின் ஒரு விடவை அந்த செத்து போன பிணத்தை கர்த்தரிடத்துல கொடுத்துட்டா. அல்லேலூயா. செத்து போன பிணத்தை பாடையில கொண்டு போகும்போது கர்த்தரிடத்துல அவ ஒப்பு கொடுக்குறா. அல்லேலூயா. எப்படி ஒப்பு கொடுத்தான்னு சொல்றேன். அவனை உயிர்த்தெழுந்த பிறகு 15வது வசனத்துல, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான், அவனை அவள் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அப்படின்னா அர்த்தம், அது கையை விட்டு போயிடுச்சு. அவனை உயிர்த்தெழுப்பி மறுபடியும் ஏசப்பா அந்த விதவை கிட்டே ஒப்படைத்தார், ஒப்புவித்தார். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை கொடுத்துட்டாதான் அவங்க திருப்பியும் அதை உங்ககிட்ட ஒப்புவிக்க முடியும். அல்லேலூயா. நீ முதல்ல குடு. அல்லேலூயா. என்ன மாறணும், குடு. ஆமென். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் கொடுக்க, நஷ்டம் என்றும் குப்பை லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நீ என்ன வேண்டும். ரிபூத்தனா சந்தரகடகதடகடகதலபா. உன் வாழ்க்கை மாறணுமா? உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அசுத்தங்களை விட்டு கொடு. எல்லாத்தையும் விடு, எல்லாத்தையும் விடு. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால அடி விழுந்துச்சு. எதை விடணுமோ விடு. ரிகாதோரோ ஷண்டகதலபா. அதை பிடிச்சு வைக்காத, விடு. ரிகாந்தோ அந்தோர கடகதடபா. அது பாடையிலேயே போனாலும் அதை உயிர் தெழுப்புகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமே, ஆமே. திகையாதே, கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகல. யார் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகல. ஆமென். எத்தனை வாட்டி நான் ஹாஸ்பிட்டல்ல போய் தங்கி இருந்த போது, ஆமென், ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை என்னை மாற்றினது, வடிவமைத்தது. ரிபிகந்தொரு சதரகடகதடகடகதலபா. எந்த சூழ்நிலை மாற்றங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை பேர் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை என்னை கைவிடாது.
அந்த நம்பிக்கை ஒரு ஆத்தும நங்கூரம் மாதா ரகதடகடகதடகடகதலவா. உனக்காய் வழியாயத்தப்படினவர், உனக்காய் வானத்தை கிழித்தவர், ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினவர். அல்லேலூயா. உனக்காய் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் சும்மா விட்டுருவாரா? நீ ஏன் பாவம் செஞ்சாலும் உன்னை கூப்பிட்டு பாவத்திலிருந்து உன்னை மனம் திரும்ப பண்ணி உன்னை சிட்சித்து, நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார்னு போட்டுருக்கு, சிட்சித்து உன்னை மறுபடியும் மறுபடியும் கழுவி 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 கொண்டு வருவார். I am a living example that the blood of Jesus is still powerful. Hallelujah. Still cleanses the sin. Amen. எத்தனை முறை நான் பாவத்தில் விழுந்திருக்கிறேன், எத்தனை முறை நான் அசுத்தத்தில் விழுந்திருக்கிறேன், எத்தனை முறை என் பரிசுத்தத்தை கொலைத்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை கண்டிப்பா அடிச்சிருவாரு அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன கர்த்தர் கண்டிப்பா கண்டிப்பாரு. இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையிலிருந்து விலகிடுவார். இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கைய டோட்டலா நாசம் பண்ணிட போறாரு அப்படின்னு எத்தனையோ தடவை நான் பாவத்தில் இருந்த போது நினைச்சிருக்கேன். ஆனா எனக்கு கர்த்தர் சொன்னது என்னன்னு தெரியுமா? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை, என் கிருபை உன்னை விட்டு மாறாது. நீ மனம் திரும்பிடு, நான் உன்னை சேர்த்துக்கிறேன். நான் மனம் திரும்பிடு, நான் சேர்த்துக்கிறேன். பைபிள் வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாகவும் கர்த்தர் என்கிட்ட பேசுவார். நீ மனம் திரும்பிட்டா போதும், நான் திட்டிடுவேன்னு சொல்லி நீ என்னை விட்டு விலகிடாத. என்கிட்ட வா, என்கிட்ட வா. நான் பார்த்திருக்கேன் அவருடைய கரம், என் பாவம் செஞ்ச என் கரத்தை பிடிச்சு இழுத்ததை நான் பார்த்திருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா, குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா, இயேசு கஷ்டப்படுவோரை கண்டதுமே கண்ணீர் வடிப்பாரம்மா, இயேசு கஷ்டப்படுவோரை கண்டதுமே கண்ணீர் வடிப்பாரம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. எத்தனை தரம் நீ அவரை தள்ளி இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில நீ டிவி பார்க்கும்போது அவரை அசட்டப் பண்ற, நீ கெட்ட வார்த்தை பேசும்போது அவரை அசட்டப் பண்ற, நீ பொய் சொல்லும் போது அவரை ஓரம் கட்டுற, நீ பாவம் செய்யும் போது அவரை வேணாம், என் வாழ்க்கைக்கு நீங்க தேவையில்லைன்னு சொல்லாம சொல்லி கொண்டிருக்கிற. நீ மனிதனை தேடும் போதெல்லாம், உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த போது நீ அவரை மறந்து மனிதனை தேடும் போதெல்லாம் அவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்க. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார்,
ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளும் கால்களும் ஆணிகள் கடாவ கடும் முள் முடிப்பொன் சிரசில் சூடிட கந்தையும் இந்தையும் வேதனையும் சகித்தார் சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். அண்ணல் ஏசுன்னை அழைக்கிறாரே. என் வாழ்க்கையை நான் மாத்திட்டேன்பா. நீங்க கொடுத்த வாழ்க்கையை நான் வாழல. நான் எனக்கு ஏத்த மாதிரி என் வாழ்க்கையை நான் மாத்திட்டேன். என் இஷ்ட மாதிரி நான் என் வாழ்க்கையை திருப்பிக்கிட்டேன். என் வாழ்க்கையை மறுபடியும் நீங்க கொடுத்த வாழ்க்கையை போல மாத்துவீங்களான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மகனே, மகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களே, பெற்றோர்களே, அந்த புது வாழ்க்கையை இன்னைக்கு அவர் தர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. I didn't prepare this sermon because this is God's word. Hallelujah. This is not just a sermon. This is what God wants to talk to you. Hallelujah. It is not a man who is talking to you. மனிதன் உன்னிடத்தில் பேசவில்லை. இன்றைக்கு கர்த்தர் தாமே உன்னோடு, உன் சூழ்நிலைக்காக உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இடைவிடாமல் உன்னை குறித்து நினைக்கிற கர்த்தர், இடைவிடாமல் உன்னை குறித்து சிந்திக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு, ஒருவர் உண்டு, ஒருவர் உண்டு. நீ கலங்காதே, திகையாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னிடத்தில் கலக்கம் இருக்கிறது மகளே, நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையை மாற்றின கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனதுருகி அழாதே என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவளுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென், ஆமென். அவளுடைய நிலைமைய பாருங்க. ஆமென். அவளுடைய நிலைமை நம்ம யாருக்குமே வரல. ஆமென். அவ்வளோ பரிதவிக்க கூடிய ஒரு நிலைமை. அவள் கைம்பெண்ணாய் விதவையாய் இருக்கிறாள். அவளுக்கு ஒரே வாலிப மகன். சாகிற வயசு இல்லம்மா தங்கச்சி, தம்பி, சாகிற வயசு இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களே, அந்த பிள்ளைக்கு சாகிற வயசு இல்லை, செத்துருச்சு. நினையாத நேரத்தில் வந்த துன்பம். இதை நான் நினைக்கவே இல்லை. இந்த இழப்பை நான் நினைக்கவே இல்லை. இந்த சூழ்நிலை மாற்றத்தை நான் நினைக்கவே இல்லை. என்னை விட்டு என் மகன் போயிட்டான், என்னை விட்டு என் மகள் போயிட்டான், என்னை விட்டு என் கணவன் போயிட்டான், என்னை விட்டு என் மனைவி போயிட்டான். நான் உயிருக்குயிரா பாசத்தை காட்டி அவனோடு பேசி, அவளோடு பேசி, என்னுடைய நேரத்தெல்லாம் கொடுத்த என்னுடைய பிரியமானவன், பிரியமானவள் என்னை விட்டு போயிட்டா, என்னை விட்டு போயிட்டா, என்னை விட்டு போயிட்டா. என் வாழ்க்கை எதுக்கு? இனிமே என் வாழ்க்கையோட சூழ்நிலை எதுக்கு? இனிமே நான் ஏன் வாழணும்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அழாதே, அழாதே. புதுசா மாத்தி உன் கையில கொடுப்பேன். ஆமென். மரிச்சு போன உன் மகனுடைய வாழ்க்கைய நான் திரும்ப ஜீவன் உள்ளதா மாத்துவேன், ஜீவன் உள்ளதா மாத்துவேன். மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற உன் மகனுடைய வாழ்க்கைய நான் ஜீவன் உள்ளதா மாத்துவேன். அழாத, அழாத. அவருடைய ஒரு வார்த்தை உன்னை மாற்றும். உன்னுடைய மகனை மாற்றும், உன் மகளை மாற்றும், உன் கணவனை மாற்றும், உன் மனைவியை மாற்றும், உன் பெற்றோர்களை மாற்றும். ஒருவேளை யாராவது ஒரு ஊழியக்காரர் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், yes, God is talking to you. Oh minister of God, God is talking to you. அந்த ஆத்துமா என்னை விட்டு போயிடுச்சு, இந்த சபை மக்கள் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் தேடி தேடி போய் சுவிசேஷம் சொல்லி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இன்னைக்கு வேற எங்கேயோ போயிட்டாங்க, ஏதோ ஒரு கள்ள போதகத்தை கேட்டு ஓடி போயிட்டாங்க, திருப்பி அவங்க வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அழுது கொண்டு இருக்கிற மகனே, மகளே, தேவ ஊழியக்காரனே, அவரை திருப்பி கொண்டு வருவார், திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அழாத, அழாத, நான் திருப்புவேன், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் தாவீதே, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ரிபாலா ஷக் ஹருபதன கதட கட கதட பலபா தூரி அந்த ரபட கதலபா.
இப்பொழுது இடம் கொடு. ஆமே. கர்த்தருடைய நீதி நீ செய்யும்படிக்கு யோவான் ஸ்தானனே இடம் கொடு, இடம் கொடு, இயேசுக்கு இடம் கொடு. அவர் சொல்றதை செய், அவருக்கு இடம் கொடு. ஆமே. நீ இடம் கொடுத்தாதான் அவர் கிரியை செய்ய முடியும். மரியாளே வேலைக்காரனை பார்த்து அவர் சொல்ற பேச்ச கேளுங்கன்னு நீ சொன்னாதான் இயேசுவால காணா ஊர்ல அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு. Give space for Jesus Christ in your life. ஆமென். கிட்ட வந்து ஹல்லேலூயா பாடையை தொட்டார். உன் வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கு அதை தொடுவாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல அந்த வார்த்தை உன்னை தொடும். அவருடைய கரம் உனக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகளை தொடும். ரகி சங்கர கடகதடவா அந்தோரி அங்கலா ஷகதடகடகதலவா. அந்த வார்த்தை உன்னிடத்துக்கு வந்துச்சுன்னா நீங்க சொல்லணும், அவருடைய கரம் கிரியை செய்ய போகுது, அவருடைய கரம் கிரியை செய்ய போகுது. என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்க மரணத்தை கொண்டு வந்து அந்த பாடைய மாத்த போகிறார். அந்த பாடைதான் மரணத்தை நோக்கி என்னுடைய வாலிப மகனை கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த பாடையை தொடுங்கப்பா, அந்த பிரச்சனையை தொடுங்க. எனக்கு விரோதமா நிக்கிற மலையை தொடுங்க, எனக்கு விரோதமா இருக்கிற எரிகோ மதில்களை தொடுங்க, எனக்கு விரோதமா நிக்கிற கோலியாத்தை தொடுங்க. ராகதடகதடபா இந்திரி ஷிகனி அந்தரபடகதடபா. எனக்கு விரோதமாய் நிற்கிற சகல இருளின் காரியங்களை தொடுவீராக. அது மாறட்டும், அது மாறட்டும், இல்பொருளாய் மாறட்டும். அதை தேடியும் காணாமல் இருப்பாய், அதை தேடியும் காணாமல் இருப்பாய். அது இல்பொருளாய் மாறும். ஷகரி அத்தொருளு சந்தரபடகதலவா. துதித்து கொண்டே இரு. எரிகோ மதில்கள் விழும். அந்த மலைகளை பெயர்க்கதற்கு கர்த்தருடைய விசுவாசத்தை கொண்டிரு. அந்த மலை பெயர்ந்து விழும். அந்த வார்த்தை என்கிற கூழாங்கலை கர்த்தர் அனுப்பித போது அதை அறிக்கை பண்ணு. கோலியாத் உன் முன்னாடி விழுவான், உன் கால்ல வந்து விழுவான். ரெகிலே கந்தர வடகட கதட வடகதட வடகதடபா இந்திரிவி சிக்கந்தர வடகதட வடகதடபா. வானங்கள் திறக்குகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய அபரிவிதமான கரம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். தொடுங்கப்பா, என் பிரச்சனைய தொடுங்க, என்னுடைய வாழ்க்கையை தொடுங்க, எனக்கு பிரச்சனையா இடையூறா இருக்கிறவர்களை தொடுங்க. சவுலை சந்தித்த கர்த்தர் என் பிள்ளைகளை சந்திப்பீராக, வேலையில சந்திப்பீராக, என்னுடைய கணவனை மனைவியை சந்திப்பீராக, ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தினரை சந்திப்பீராக. Let your hand touch them, Lord. Touch them, Jesus. இன்றைக்கு தொடடும், தொடடும். ஜெபிக்கிறீங்களா என்னோடு கூட? தொடுங்க, தொடுங்க. என் வாழ்க்கை தான் பிரச்சனை, நான் என்ன தொடுங்க, என்ன தொடுங்க. என் கையில கட்டுகள் இருக்கு, அது உடையட்டும். கையில கட்டுகள் இருக்கு, உடையட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பேதுரு சிறைச்சாலையில் தூங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருவை சுற்றி அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அவன் ஓடி ஓடி போகக்கூடாதுன்றதுக்காக இந்த வலது பக்கமும் இடப்பக்கமும் சிறைச்சாலை காக்கிற 2 சேவகர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த ரூம்ல ஒரு ஒளி வருது. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கும். ஆமென், ஆமென். 6வது வசனம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில, ஒரு ராத்திரி, இந்த ராத்திரி தான் கடைசி ராத்திரி. அதுக்கப்புறம் ஏரோது வெளியே கொண்டு வந்து அவனையும் யாக்கோபை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். மரணத்தை நோக்கி பேதுருவோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. நெக்ஸ்ட் டே மரணம். ஆமென், அல்லேலூயா. நெக்ஸ்ட் டே மரணம். ஆமென். மரணத்தை நோக்கி பேதுரு போய் கொண்டிருக்காரு, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. சொல்லுது, ஏரோது அவனை கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான்.
காவல்காரரும் கதவுக்கு முன் இருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டு, எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க, வெளியே ஓடிடக்கூடாதுன்ட்டு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தரே வந்து நிக்கிறேன்னு சொல்றாரு. ஆமே. நமக்கு ஏன் கவலை? நமக்கு ஏன் கவலை? ஆமே. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. That is the presence of the Lord. ஆமே. கர்த்தருடைய பிரசன்னம் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மை தட்டும், நம்மளை தொடும், நம்மளை தட்டி எழுப்பும். அப்படி எழுப்பும்போது சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே எப்படி போட்டு, தூதனுடைய கரம் இவனை விலாவுல தட்டிச்சான். பேதுருடைய விலாவுல தட்டிச்சான். தட்டின உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்துல பிரச்சனை பாடையா இருக்கும், சில நேரத்துல பிரச்சனை நீயா இருப்ப. ஆமென். ஹல்லேலூயா. நீ பிரச்சனைனா கர்த்தர் உன்னை தொடுவாரு. உனக்கு ஒரு பிரச்சனையா, நீ பிரச்சனை இல்லாம உன்னை சத்துரு ஒரு பாடையின் மூலமாவோ சங்கிலியின் மூலமாவோ கட்டி வச்சிருந்தாங்கன்னா சங்கிலியை தொடுவார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எது பிரச்சனையோ அதை தொடுங்கப்பா. ஆமென். நான் பிரச்சனை, நான் என்னையே தொடு. ஹல்லேலூயா. டச் மீ லார்ட். என் கையில இருக்க சங்கிலிகள்லாம் உடையட்டும். ரிபாரா ஹந்து ரூஷக் அதடகடகதட அதூரி ஹக்கரபடகதடப். அங்க பேதுரு பிரச்சனை நான் சொல்லல, ஆனா பேதுருவை தொட்ட போது அவன் கையில் இருந்த சங்கிலிகள் உடைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தூங்கி கொண்டிருக்கிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பத்தக்கதாக அதிகாலை நேரம் அவர் தட்டி தட்டி எழுப்பி உனக்கு புது கிருபை தருகிறார். உனக்கு புது வாழ்க்கையை தரார். அதே ஹத்தொருலு ஷக்கரபலபா. புது கிருபை, புது கிருபை இறங்கி வரட்டும். புது கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையில இறங்கி வரட்டும். I speak the healings, I speak the deliverance, I speak the new grace on people who are listening me. Hallelujah, ஹல்லேலூயா. கிட்ட வந்து பாடையை தொட்டார். ஹல்லேலூயா. இயேசு இந்த பரிசேயர்களோ வேதப்பாரர்களோ பிரதான ஆசாரியர்கள் போல ஒரு ஆசாரியனா இருந்தாலும் அவர்கள் தொடக்கூடாததை இயேசு தொட்டார். பாடையை யாரும் தொடக்கூடாது. பணம் இருக்கிற இடம். யூதர்கள் தொட்டா போய் 7 நாள் கழுவி சுத்திகரிக்கணும், தீட்டு போட்டுவார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை தீட்டுள்ளவன்னு சொல்லிடுவாங்க ஜனங்க. அவர் அதெல்லாம் பார்க்கல, அவர் உன்னை பார்த்தாரு. ஹல்லேலூயா. நான் தீட்டு பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நீ எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செத்து போனாலும் பரவாயில்ல, நீ செத்து போயிடக்கூடாது, நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது, நீ எழும்பணும். நான் செத்து போய் பாதாளத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, நீ பாதாளம் போகக்கூடாதுன்றதுக்காக நான் பாதாளத்துல போய் நீ பட வேண்டிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க நான் ரெடி. நீ இறங்கி வந்த கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடையை தொட்டு அந்த மகனை சொஸ்தமாக்குறதை நான் பார்க்கிறேன். ஆமென். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வாலிபனுடைய வாழ்க்கை மரித்து போயிருக்கு, அதை உயிர்த்தெழுப்புகிற ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். இந்த வாலிபன் சாப்பிட்ட எந்த அப்பமும் இவனை காப்பாத்தல, ஆனா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை இவனை உயிர் தெழுப்புச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அவர் எழுந்திருன்னு சொன்னா போதும். ஆமென். பெணமே கீழ்ப்படியுது. உயிருள்ள நீயும் நானும் ஏன் கீழ்ப்படிய முடியாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது உனக்கு தெரியாதா? ஒரு முடவனை பார்த்து படுகை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னா அவனுக்கு வல்லமை வந்துருச்சு, அவன் கால்கள் கரடுகள் பலன் அடைந்ததுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் வார்த்தையை சொன்னார்னா அந்த வார்த்தையை செய்யக்கூடிய பலனை உனக்கு கொடுத்தாருன்னு அர்த்தம். நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னார்னா பாவம் செய்யாமல் நீ எதிர்த்து பாவத்தை நோக்கி சண்டை போடுகிறதற்கு உனக்கு பலனையும் அத்தாரிட்டியும்
அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவர் வார்த்தையில சுகம், அவர் வார்த்தையில பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்றாரு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்றாரு. லாசருவே கல்லறை விட்டு வெளியே வான்னு சொன்ன சத்தம் அது. ஆமென். செத்து அப்பதான் அடக்கம் பண்ண போறாங்க. செத்து 4 நாள் ஆயிடுச்சு. அப்பதான் அந்த சிறு பெண் செத்துருக்கா. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க பண்ணுகிற கர்த்தர் வாழ்க்கைய மரிச்சு கொண்டிருக்கிற வாழ்க்கைய அவரால் மாத்த முடியும், மாத்த முடியும், மாத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு நினைக்கவே நினைக்காதீங்க. ஆமென். உன் நாசியில சுவாசம் இருக்குன்னா கர்த்தருடைய திட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உன் நாசியில மூச்சு இருக்குன்னா கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற திட்டம் மாறலன்னு அர்த்தம். ராத்தேரே ஷீக்கினி அங்கரகடகதலபா. செத்து போய் 4 நாள் ஆகி நாரி போனாலும் என் கர்த்தர் உயிர் தெழுப்ப வல்லவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நீ செஞ்சு முடிக்காம போனத உன் எலும்ப வச்சு செய்யற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாத, மறந்து விடாத. ஆமென். எலியாவுடைய எலும்புகளும் அற்புதம் செய்தது. யோசேப்புடைய எலும்புகள் சுதந்திரத்தை போய் அடைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? உன் எலும்ப வச்சு கர்த்தர் செஞ்சிருவார். ஆமென், ஆமென். நீ செய்யாம போய் சேர்ந்துட்டேனேன்னு நினைக்காத. செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சவர் செஞ்சிருவார். உன்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. அது சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. கண்களை முடி சொல்லுவோமா? என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின புது வஸ்திரங்கள் இறங்கி வருகிறதை பாருகிறேன். வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவர். எல்லாம் சொல்லுங்க, நீங்க சொன்னதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். வாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. Thank you, Father. Thank you, Lord. எங்களோடு கூட நீர் பேசுனீர். இன்னைக்கு ஜெபம் பண்ணின ஒவ்வொரு ஜெபங்களையும் நீர் கேட்டதை நான் பார்க்கிறேன். நான் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறேன். நான் ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதனையை ஜெயித்தவுடன் அவனுக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு வாக்குப்படுகிறான். தூரி அந்த ரகட கதடவா. பட்டயத்தை போல நிமிர்ந்து நில் மகனே, மகனே. நண்டை போல் வளைந்து வளைந்து கொடுக்காதே, நெருக்கம் குறுக்கம் ஓடாத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொன்னத நீ செய், நான் சொன்னத நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புர வாகுதலின் ஊழியம் நடைபெறட்டும். ஒப்புர வாகுதலின் ஊழியம் நடைபெறட்டும். வார்த்தைகள் அக்கினி ஜுவாலைகளாய் ஒவ்வொருவரையும் போய் தொட்ட கிருபைகளுக்காய் நன்றி. அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் தேவன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம்
நான் உம்மை சேருவேன். நான் உம்மை நம்புவேன். அடைக்கலம் தான், பலன் தான். எல்லா தூக்கத்தின் ஆவிகள், பிளாரோஸின் வல்லமைகள், குரங்கின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால் படுக்கையை தீட்டுப்படுத்துகிற சர்ப்பத்தின் வல்லமைகள் எரியட்டும். நீதிமான்கள் படுக்கையில் கம்பீரிப்பார்கள். நீதிமான்கள் படுக்கையில் கம்பீரிப்பார்கள். ஸ்பீக் த ஃபயர். அவனை கட்ட விழுங்கள் என்று சொன்ன கர்த்தருடைய சத்தம் கேட்கட்டும். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். God bless you.